எங்க போற? சித்தி தலைவலியா இருக்குனே, அத வண்டியில போய் இருக்க போறேன். வண்டிக்கே போற? வீட்டுல வந்து படுவா. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் ஏசி போட்டு உட்காந்துட்டு வரேன். வீட்டுல தான் ஏசி இருக்கே, வா ரூம்ல வந்து படுவா. இல்ல வேண்டாம், நான் கார்ல இருக்கேன். என்னடா நேத்து வந்து தலைவலி இன்னும் போகலையா? போகலனே, மாத்திரை சாப்பிட்டு தான் படுத்தேன். அன்னைக்கு என்னமோ தெரியல, தலைவலியா இருக்கு. மாப்பிள்ள திவ்யா வர சொல்லட்டுமா? எதுக்கு? அவகிட்ட தான மாத்திரை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அப்படி வச்சு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் என்னதான்டா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல மாப்பிள்ள. ரமேஷ்னா வைத்திய வீடு எங்க இருக்கோ அதுக்கு தூரமா போனமே, கார் காருக்குல போயிட்டு வந்துருவோம். என்ன மாப்பிள்ள விளையாட்டு பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கார்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கேக் விட்டு வந்து கூப்பிடுங்க. நானும் இருக்கட்டா? இல்ல கார்த்திக், நீ எங்க கூட இரு. திவ்யா வர சொல்லட்டுமா? வேண்டாம் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. என்னாச்சு அவனுக்கு தெரியலையே. நேத்தி தலைவலிக்குன்னு சொன்னான், இன்ன வரைக்கும் தலைவலி போகாம இருக்க. திவ்யா கிட்ட சொல்லுவோம் மச்சான். சரி மாப்பிள்ள. சரி மச்சான், நான் போய் தங்கச்சிட்டு சொல்லிட்டு வரேன். சரி மாப்பிள்ள. இவன் எதுக்காக அடிக்கடி போறான் தெரியுமா? சக்தி இருக்கான்னு தானே ராமகிருஷ்ணன். பிறவு இந்த கல்ல பையில பத்தி நமக்கு தெரியாது. ஆமாண்டா. திவ்யா சொல்லுங்கண்ணே. உன் புருஷனுக்கு மறுபடியும் தலைவலிக்குதான், வண்டியில படுத்திருக்கோம். என்ன சொல்றீங்க? சரி நான் வந்து பாக்குறேன். சரிம்மா போய் பாரு. சரிண்ணே, நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. சரி திவ்யா. பாத்தியா சக்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் பேர சொன்னது தெரிச்சு ஓடுவா. அப்படியாப்பட்டவா அவ புருஷனுக்கு தலைவலின்னு சொன்னதும் ஓடுதா. அவன் புருஷன் ஆயிட்டாம்ல, பிறகு ஓடதான் செய்வா. நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் என்ன நீங்க உட்காந்துட்டீங்க? இவங்க எங்கேயே உட்காந்துட்டாங்களா? ஆமா உங்ககிட்ட பேசணும் தான். அதான் நைட் போன்ல பேசுறீங்களா? பேர என்ன இந்த பாரு சக்தி, நான் நைட் போன் பேசுறேன்னு வெளியில சொல்லிட்டு தெரியாத. அதான் உங்களுக்கு தெரியுமே. அப்ப நீ எல்லாத்தையும் சொல்லி பரப்பிருக்கானே. இல்லாததையா சொல்லிட்டா? நீங்க இப்படி திருட்டுத்தனமா போன் பேசுறீங்கன்னு ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன். என்ன கல்யாணம் ஆச்சு நமக்கு? கல்யாணம் ஆகும்ல. சரிங்க தள்ளி வா, கையில நீ எஞ்சி போ. என்ன எந்திரிச்சு போ, நான் இங்க தான் இருப்பேன். எனக்கு என்ன வேலை இருக்கு உள்ள? ஒரு பிரைவசியே கிடையாது. வெட்டடியில வந்து உட்காந்துட்டு பிரைவசி கிடையாதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். பிறகு நான் சக்தியை தனியா கூட்டிட்டு போய்க்கிட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. நீங்க சாரி எப்போ வாங்கினே? நேத்து தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஓ, அப்ப ஷாப்பிங்காக தான் போனீங்களா? ஆமா கௌதம், இந்த சாரி கிடைக்கவே இல்ல. எத்தனை கடை ஏறி இறங்குனா தெரியுமா? ஏன் கிடைக்கலன்னு சொல்ற? இது எங்க பார்த்த? போன்ல பார்த்தேன். அப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்க வேண்டியதானே? இது வேற. என்னது வேற? நான் இந்த சாரி எங்க பாத்துக்கனே? அத நான் உடுத்துக்கம்ல. லூசா கையில நீ? நான் வேற யாரும் உடுத்தத பாத்துக்கேங்க. ஓ எடி ஓ. அப்ப நீங்க எதையும் மறக்கல? என்னது மறக்கலையான்னு கேக்குற? இப்பதான் எல்லாமே தெரியுது. நீங்க என்ன எதையும் மறக்கலன்னு. என்னது நீ சொல்ற? லூசாடி நீ? நான் உங்களுக்கு லூசா தான தெரியுமே. ரெண்டு பேருக்கு என்னாச்சு? பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சது. யாரோட கல்யாணத்துக்கு முன்னாடி? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி? என்ன கையில சொல்றா? ஊம பாஷை மாதிரியா இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியல. ஓஹோ, ஊம பாஷை மாதிரி இருக்கோ? இருக்கதானே செய்யும். ஏதோ ஒரு பைத்தியக்கார கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கேன். நான் போறேன். ஒரு நிமிஷம். என்ன சக்தி சொல்லு. கையில உடுத்திருக்க சாரிய நீங்க எங்க பாத்தீங்க? நான் கையில உடுத்திருக்கல, அத பாக்குறேன். எங்க பாத்தீங்க? இங்கதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க பாத்தீங்க? வா நம்ம போவோம். எங்க? வைத்திய வீட்டுக்கு. எதுக்கு? பேய் பிடிச்சிருக்கல உனக்கு, அத வேப்பில அடிக்கணும்னு கூப்பிடுறேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த சாரிய நீங்க எங்க பாத்தீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரி சக்தி, உண்மையை சொல்லிருந்தேன். இப்போ என் கண்ணு முன்னாடி கையில விட்டுருக்கத பாக்குறேன். அந்த இன்னொரு வாழைப்பழம் இதாங்கிற மாதிரி இருக்கு. அதான ஆன்சர். கையில கல்யாணத்தை நிப்பாட்டி சொல்லு ராமகிருஷ்ணன் கிட்ட. ஏன் இந்த அதிரடி முடிவு? உண்மையை சொல்லாத உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னடி உண்மை எதிர்பார்க்கற? இந்த சாரி எங்க பாத்தீங்க? இந்த கையில விட்டுருக்கல. இது சரிப்பட்டு வராது. கையில ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லிரு. எனக்கு இவங்க வேண்டாம். உண்மையை சொல்லாத இவங்களை எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி சக்தி. என்ன சரிங்க? என் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு எது? உங்களை தூர எந்திச்சு போ சொல்லு. சக்தி. என்ன? கோவக்கார கிளியே, என கொத்தி விட்டு போகாதே. கழிக்க பாருங்க. என்னால போக முடியாது சக்தி.
எதுக்கு இப்படி அதிரடி முடிவு எடுக்க? உண்மையை சொல்லாத உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? என்ன உண்மை தெரிஞ்சுக்கணும்? நீங்க வந்தது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இந்த சரி எங்க பாத்துட்டு தானே சொன்னீங்க? இல்ல நீங்க அப்படி சொல்லலனே. சொல்லல சக்தி. சரி எஞ்சி போங்க. கல்யாணத்துக்கு போய்ட மாட்டேன்னு சொல்லு. முடிவெடுத்தது தான். உங்க பேச்சுல உண்மை இல்ல. இதுக்கு மேல என்ன சக்தி உண்மை வேணும்? இந்த சரி எங்க பாத்தீங்க? கையில எடுத்துக்கிறது. எஞ்சி போங்க இங்க இருந்து. தெரிச்சு ஓடிட்டாங்களே. பொய்ய பாரு கையில. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. இந்த சாரி யாரு கொடுத்தா என்ன யாதுன்னு. களவாணி. என்ன களவாணி தானா? கருப்பா இருக்கு கையில. அப்ப இன்னும் மறக்காம தானே இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க யாரும். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொய்.